திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலை திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. தொல்லை பிறவி சூழும் தளை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே, எல்லை மறுவா நெறி அளிக்கும் வாத ஊரெம் கோன் திருவாச்சகம் என்னும் தேன். திருச்சிற்றம்பலம். நம்ம காருண்யத்தீரங்கள் அதானே பார்த்தோம், அதான் பார்த்துட்டு இருந்தோம். அதாவது திருச்சதகத்துல 7வது பாகமா இருக்கிற காருண்யத்தீரங்கள் அப்படிங்கறது பார்க்க ஆரம்பிச்சோம். 6 பாடலோ 7 பாடலோ பார்த்தோம். எம்பிரான் போற்றி, வானத்தவரவர் ஏறு போற்றி, கொம்பரார் மருங்குல் மங்கை கூற வெண்ணி தானே பார்த்தோம். இழித்தனன் என்னை யானை இது பார்த்தாச்சு. ஒழித்திட வாழ்வு போற்றி உம்பர் நாட்டு எம்பிரானே பார்த்தோம். எம்பிரான் போற்றி பார்க்கணும். எதுல இருந்து பார்க்கணும்? எம்பிரான் போற்றி வானத்தவர். 7வது பாடல். ஆமா, ஓகே. இப்ப கடைசியா பார்த்தது இழித்தனன் என்னை யானை எம்பிரான் போற்றி போற்றி, பழித்திலன் உன்னை என்னை ஆளுடை பாதம் போற்றி, பிழைத்தவை பொறுக்கை எல்லாம் இது பார்த்தோம். பிழைத்தவை பொறுக்கை எல்லாம் பெரியவர் கடமை போற்றி, ஒழித்திடி இவ்வாழ்வு போற்றி உம்பர் நாட்டு எம்பிரானே. நீ பழித்திலன் உன்னை, நான் எப்படிப்பட்டவனா நான் ஒரு லோவர் லெவலுக்கு இறங்கினவனா இருந்தாலும் உன்னோட வைபவத்துல எனக்கு ஒரு டவுட்டும் இல்லை. உன்னை ஒரு காலத்துலயும் ஆக்சுவலா பழிக்கிறதுங்கிறது வாஸ்தவமான பழிப்புங்கிறது அந்த பரம்பொருளோட கருணைய சரியா ரிசீவ் பண்ணிக்காததுதான் அதை பழிக்கிறது. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்கு ஒரு கைங்கரியமோ அது ஏன்னோ ஆஃபரிங் எதுவும் நம்மளோடதுன்னு ஒன்றும் இல்லையே கொடுக்கறதுக்கு. அது கொடுக்குற அன்பை அது கொடுக்குற ஆசிரியம், அது கொடுக்குற அந்த அனுபவத்தை இந்த இண்டிவிஜுவல் சென்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால அதை சரியா எடுத்துக்கலைன்னா அதுதான் அதனுடைய அருளை இகழறதா அர்த்தம். நான் அது பண்ணலை அப்படிங்கிறார். பழித்திலன் உன்னை என்னை ஆளுடை பாதம் போற்றி, என்னை ஆளாக்கொண்ட அந்த திருப்பாதத்தை உடையவனே, என்னை ஆட்கொண்ட சந்நிதியே, உனக்கு ஒரு நமஸ்காரம். பிழைத்தவை பொறுக்கை எல்லாம் பெரியவர் கடமை போற்றி. அதான் நம்ம ஒரு ஒரு வசந்ததுன்னா அனுபவத்தினால மெச்சூரா இருக்கிறவாளுக்கு அந்த அனுபவம் அல்லாதவா செய்யக்கூடிய தப்ப புரிஞ்சுக்க முடியும். பாவம் அது தெரியாததுனால பண்றா அப்படின்னுட்டு அவளோட தப்ப அவ ரொம்ப திட்டி அவளை ஏன் இப்படி பண்ணினேன்னு கேட்கறதுக்கு இல்லை. ஏன்னா அவ அனுபவத்தினால பழித்திருக்கா இல்லையா, அவளை பக்குவமா சொல்லி சரி பண்றதுங்கிறது முடியும் அவளுக்கு. வாஸ்தவத்துல மெச்சூரா இருக்கிறவாளுக்கு அப்படி நீ என்னை கரெக்ட் பண்ணணும், அப்படி என்னை கரெக்ட் பண்ணி நீ உன்கிட்ட சேர்த்துக்கிறது உன்னுடைய உன்னுடைய செய்யத்தகுந்த கடமையாக்கும் அப்படி சொல்லி ஒரு நமஸ்காரம். ஒழித்திடி இவ்வாழ்வு போற்றி உம்பர் நாட்டு எம்பிரானே. இந்த ஜீவபோதம், இந்த இண்டிவிஜுவல் சென்ஸை நான் தரிச்சுன்னு இருக்கிறது போரும்பா. தேவதைகளுக்கெல்லாம் அதிபதியா இருக்கிறவனே, பிரிங் an end to it அப்படின்னு ஒரு பிரார்த்தனை. எம்பிரான் போற்றி, வானத்தவர் அவர் ஏறு போற்றி, கொம்பரார் மருங்குல் மங்கை கூற வெண்ணீர போற்றி, செம்பிரான் போற்றி, தில்லை திருச்சிற்றம்பலவ போற்றி. எம்பிரான் போற்றி, எம்மை ஆளா கொண்டவனே, எனக்கு அதிபதியே, எம் தலைவனே, உனக்கு ஒரு நமஸ்காரம். அதோட ஆளுகையை ஒத்துக்கிறதுங்கிறது அங்கங்க இவர் எம்பிரான் என்னை ஆண்டவன் என்னை உடையவன் சொல்றது என்னன்னா, இந்த இண்டிவிஜுவல்ஸ் ஈகோ தலையை தூக்காதுக்கு, நான் அப்படின்னு தூக்காதுக்கு, அதுக்கு அடங்கிறதுங்கிறது ஒவ்வொரு ஸ்டெப்லயும். எம்பிரான் போற்றி,
எனக்கு பிரானா இருக்க என்னை தலைவனா எனக்கு தலைவனா இருக்கிறவனே, என்னை ஆளுகைக்கு உரியவனே, உனக்கு ஒரு நமஸ்காரம். வானத்தவரவர் ஏறு போற்றி. தேவதைகளுக்குள்ள அப்படி ரிஷபம் மாதிரி இருக்காராம், புருஷ ரிஷப. பகவத்கீதையில வந்து அர்ஜுனன் அப்படியெல்லாம் அட்ரஸ் பண்ணுவார் பகவான். அதாவது அந்த குரூப்ல வந்து ரொம்ப சிரேஷ்டமா இருக்கிறது தேவதைகள் அப்படிங்கிற குரூப்க்கு நடுவுல எல்லாம் பார்த்தா அந்த பரம்பொருள் வந்து அப்படி ரிஷபம் மாதிரி தன்னுடைய வைபவத்தினால வசந்து இருக்கிற குடின்னு அந்த பரம்பொருளே உனக்கு ஒரு நமஸ்காரம். கொம்பரார் மருங்குல் மங்கை கூற. அழகா ரொம்ப லட்சணமா ஸ்திரைன பாவத்தோட இருக்கிற உமையமைய வந்து ஒரு பாகமா கொண்டவனே, தன்னுடைய ஒரு அம்சமாவே கொண்டிருக்கிறவனே, விபூதி பூசின்னு இருக்கிறவனே, விபூதி பூசி தரிச்சுட்டு இருக்கிறவரா ஈசனை வந்து தியானம் பண்றதே ஒரு எஃபெக்ட். அவருடைய பரம வைராக்கியத்தை காட்டுறது. எந்த வித இந்த மேனிஃபெஸ்டேஷன், இந்த சிருஷ்டியில இருக்கக்கூடிய எந்த பொருள்கிட்டையும் ஈடுபாடு கொள்ளாத இருக்கிற நிலை, விபூதி தரிச்சுட்டு இருக்கிற ஈஸ்வரா அவரை வந்து தியானம் வெந்நீரை, அது ஃபைனல் ரெசிடியூ, அது ஒண்ணுமே பண்ண முடியாது. வெள்ளை பொடி, கருப்பு பொடி அப்படின்னு சொன்னாக்கா வந்து இன்னும் கொஞ்சம் கூட எரியலாம். மகாபரிவா ரொம்ப அழகா ஒரு இன்ட்ரெஸ்டிங் லெக்சர்ல வந்து சொல்றா, என்ன விஷ்ணுவயம் ஜகத் அப்படின்னு சேயிங் இருக்கு, சொல்லு அந்த வச்சனம் இருக்கு. சிவமயம்னு தான் இருக்கு, ஏன் தெரியுமா அப்படின்னு ஒரு டிவோட்டிட்ட கேட்கிறார். அப்புறம் அவரே எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறார். விஷ்ணு என்ன கலர்? கருப்பா இருக்கிறவர். அது ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து நீ வந்து நெருப்பு வச்சு எரிச்சேன்னா ஃபர்ஸ்ட் அது மைல்டா அப்படி எரிஞ்சுட்டும் அணைஞ்சுடுத்து அப்படின்னு சொன்னா சாம்பல் தான், ஆனா கருப்பு கலர்ல இருக்கும். அந்த பேப்பரோட ஷேப் அப்படியே இருக்கும். அதுல பார்த்தாக்க கொஞ்சம் அந்த எழுத்துக்கள்லாம் கூட கொஞ்சம் நல்லா மேக்னிஃபை பண்ணி படிச்சாக்கா படிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து விஷ்ணு கருப்பு கலர்ல இருக்கு. விஷ்ணு மயம் ஜெகத். அது சாம்பலா இருந்தாலும் அது ஒரு ஃபார்ம்ல இருக்கு, அதுக்கு சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு. அது அதுவும் பரபிரம்மம் தான், ஆனா அது ஜகத்தா காணப்படுறது. அதையே வெள்ளை பொடி இன்னும் நன்னா எரிச்சு இனிமே அதுக்கு மேல அதுல எரியறதுக்கே ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற அந்த ஏக பொருளா ஆயிடுச்சுன்னா, வெள்ளை கலர் ஆயிடுச்சுன்னா பொடியா போயிடும். அதுக்கு ஃபீச்சர்ஸே கிடையாது. அந்த வெள்ளை பொடியை தான் வந்து ஈசன் மேல பூசின்னு இருக்காரு, வெந்நீரை. அப்படி அதுதான் வந்து ஞானத்துக்கு பிரதீகம், வைராக்கியத்துக்கு பிரதீகம், விபூதி. அதை தரிச்சுட்டு இருக்கிற ஈசனே, வெந்நீரை உனக்கு ஒரு நமஸ்காரம். செம்பிரான் போற்றி. அவருடைய திருமேனி வந்து சிவந்த திருமேனி. பலவிதமா வர்ணனைகள் வரும். திருவாச்சகத்திலேயே அவருக்கு 5 கலர் இருக்கிறவர் அப்படின்லாம் வர்ணனை வரும். முக்காவாசி வந்து உருக்கின தங்கம் மாதிரி இருக்கிறவர், பவள மலை போல இருக்கிறவர், அந்தி வண்ண ஆகாசத்துல சந்தியா காலத்துல தட்டக்கூடின அந்த சிவந்த நிறத்துல இருக்கிறவர், அக்னி மாதிரி ஒளிமயமா அப்படியே இந்த சிவந்த நிறத்துல இருக்கிறவர்ங்கிற வர்ணனை தான் முக்காவாசி வரும். செம்பிரான் போற்றி. செம்மையான பிரான் அப்படின்னு எடுத்துக்கிறதும் இருக்கு. அதாவது செம்மைங்கிறது தமிழ்ல வந்து தட் விச் இஸ் ப்ராப்பர்லி டன். ப்ராப்பர்லி டன்னா எது வந்து பெர்ஃபெக்டா இருக்கோ அப்படிங்கிற, நன்றாக செய்யப்பட்டது. சமயக்கு கிருத்தம்னு சம்ஸ்கிருதத்துல சொல்றோம் இல்லையா, இந்த செம்மையான பொருள் அப்படின்னா இட் இஸ் பெர்ஃபெக்ட் இன் ஆல்வேஸ். அப்படி இருக்கிற பிரான் அப்படின்னு எடுத்துக்கலாம். செம்பிரான் அப்படி ஆக்சுவலா வந்து அந்த அந்தி வண்ணத்துல சிவந்த நிறத்துல இருக்கிறவரே அப்படின்னு எடுத்துக்கலாம். செம்பிரான் போற்றி. அப்படி இருக்கிற உனக்கு ஒரு நமஸ்காரம். தில்லை திருச்சிற்றம்பலவ போற்றி. தில்லை ஸ்தலத்துல சித்தம்பலம், சித் ஆகாசத்துல நடனவாட வல்லவர். அதாவது சித் இருப்பு அப்படிங்கிறதோட ஆதார சலனமா இருக்கிறவர். அந்த மூமெண்ட்ல அந்த மூமெண்ட் தான் வந்து லோகத்துல வந்து பல பிரவൃத்திகளா வந்து தெரியறது. இப்ப இந்த ரூம்ல வந்து நிறைய ஃபர்னிச்சர் இருக்குன்னு வச்சுப்போம். சோஃபா செட் இருக்கு, டேபிள் இருக்கு, சேர் இருக்கு, சென்டர் டேபிள் இருக்கு, என்னோ இருக்கு, ஷெல்ஃப் இருக்கு, என்னோ இருக்குன்னு வச்சுப்போம், காட்ரேஜ். இது எல்லாத்தையும் ஒரு இடத்துல வந்து let us say we want to change the topology of the room. அது இதை எங்கே போடணும், அதை இங்கே போடணும், மாற்றி போடணும், ஏதோ பண்ணணும் அப்படின்னாக்கா ஒவ்வொன்றா இழுத்து போடணும். அது க்ராசர் லெவலில் இருக்கிற ஆப்ரேஷன்.
இதே வந்து ஒரு அர்த்துக்குவேக் வந்தது அப்படின்னா இந்த இந்த பூமி மண்டலத்துக்கு கீழே எங்கேயோ ஒரு ஆதாரத்துல வந்து ஒரு மைல்டு சலனம், ஒரு துளி சலனம் இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படியே இந்த இத்தனை ஒரு 10 நிமிஷம் இழுத்து போட்டு அட்ஜஸ்ட் பண்ண கூட்டிட்டு ஃபர்னிச்சர்ல அப்படி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல அப்படி தெரிச்சு இப்படி அங்கேயும் மாறி எல்லாம் போயிடுறது இல்லையா? அந்த மாதிரி அந்த சலனம் ஈசன் வந்து தில்லையில நடனம். அதனாலதான் வந்து லோகத்தோட ஆக்டிவிட்டிஸ் ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்துக்கும் மூலமான சலனம் வந்து நடராஜ பெருமானோட அந்த ஊன்றி இருக்கிற பாதத்தோட கட்ட வரலுக்கு கீழே இருக்குன்னு என்னத்தையோ அவ ஒருத்தர் அவளோட ரிசர்ச் பார்க்கக்கூடிய கோணத்துல என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா வா மார்க்கத்துல. அது வந்து சித்த அம்பலத்துல இருக்கிற நடனம். சித்த அம்பலம்ங்கிறது வந்து இருப்பு அப்படிங்கிற அந்த ஆகாச வெளி, பூதாகாசம் இல்ல, விண்வெளி இல்ல, விண்வெளிதான். விண்ணுங்கிறது வந்து இங்க பூதாகாசம் இல்ல, சித்தாகாசம். அந்த விண்வெளி, அந்த சித்துங்கிற ஸ்பேஸ்ல வந்து நடனம் ஆடுற அந்த மூமெண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து ஆதார சலனம். அவருடைய ஒவ்வொரு விதமான சலனமும் வந்து லோகத்துல ஒரு கர்மாவா இருக்கு. இப்ப பிரளய காலத்துல ஈசன் வந்து பிரளய தாண்டவம் ஆடினார் அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொரு சுச்சுவேஷன்லயும் கௌரி தாண்டவம் ஆடினார், ஹம்ச தாண்டவம் ஆடினார். அது அந்த அந்த மூலப்பொருளோட ஒரு சலனம் தான் வந்து லோகத்துல எல்லா இயக்கங்களுக்கும் காரணமா இருக்கக்கூடியது. அப்படி சித்த அம்பலத்துல வந்து நடனமாட வல்லவர் தில்லை சிற்றம்பலவ போற்றி. அப்படி எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிறவனே உனக்கு ஒரு நமஸ்காரம். உம்பரா போற்றி, தேவதைகளுக்கெல்லாம் அதிபதியா இருக்கிறவனே உனக்கு ஒரு நமஸ்காரம். என்னை ஆளுடைய, அதாவது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட சக்தின்னு அர்த்தம். தேவதைகளுக்கு அதிபதி அப்படின்னாக்கா வந்து அது ஒரு சக்தி கிடையாது, அது எல்லாத்தையும் கடந்தது. எல்லா சக்திகளையும் தனக்குள்ள அடக்கின அந்த மூலம், ஆதாரம். அப்படி இருக்கிறவனே உனக்கு ஒரு நமஸ்காரம். என்னை ஆளுடைய ஒருவ போற்றி. பர்சனல் டச் வேணுமோ இல்லையோ, நீ அவளுக்கு இவாதுக்கு இப்படி இருக்கிறவன் அப்படி இருக்கிறவனே, என்னையும் ஆளா கொண்டவனே. அதாவது அதுக்கு அந்நியமா நானும் இல்லை, ஆனா நான் அதுக்கு அந்நியமா இல்லைங்கிறத அது உணர்த்தினாதான் தெரிஞ்சுக்க முடியும். அது நீ உணர்த்தி என்ன லிஸ்ட்ல சேர்த்துட்டிய அவனோட ஆளா. அப்படி இருக்கிறவனே உனக்கு ஒரு நமஸ்காரம். என்னை ஆளுடை ஒருவ போற்றி, ஒருவனே போற்றி, ஒப்பில்ல அப்பனே போற்றி. ஓ, இது இன்னும் பார்த்த மாதிரியே இருக்கு இந்த பாடல். இருக்கிறதே ஒரே பொருள் தான், அதுக்கு வந்து கம்பேரிசனே கிடையாது. ஒப்பில் அப்பன், ஒப்பு இருக்கிறதே ஒரு பொருள்ங்கிறதுனால அதை எதோட கம்பேர் பண்ணுறது? ஒப்பு உயர்வு அற்றவர், அது மாதிரி இருக்கிறதே ஒரே பொருள் தான். அது ஒப்பில் அப்பனே போற்றி, வானோர் குருவனே போற்றி. எல்லாருக்கும் வழிகாட்டு, அது அவருடைய கிருபா சக்தி தான். ஏன்னா இருக்கிறதே அந்த ஒரு பொருள் தான், அதோட கிருபா சக்தி தான் வந்து அதை அடையறதுக்கு உண்டான வழியை காட்டுறது. அதனால குரு அப்படிங்கிற அந்த தன்மை, அதனால அம்பாளுக்கு வந்து தட்சிணாமூர்த்தி ரூபினின்னு பேரு. ஆதார் பிரைமல் குரு யாருன்னா ஈசன் கிட்ட இட்டு செல்ற சித் சக்தியா இருக்கிற அம்மை தான். அது அவரோட அருள் அம்சம்தான். வானோர் குருவனே போற்றி, எங்கள் கோமள கொழுந்து போற்றி. கோமள கொழுந்துன்னா அப்படி ரொம்ப மென்மையா இருக்கிறது, ஃப்ரெஷ் ஷூட்டா இருக்கு. அது ஒன்றும் இல்லை, அது அவர்கிட்ட இருக்கிற அன்புனால அப்படியெல்லாம் காயின் பண்ணி நம்ம குழந்தையெல்லாம் செல்லமே அப்படியெல்லாம் கூப்பிடுறோம்ல, தங்க கிளியே அப்படின்லாம் கூப்பிடுற மாதிரி ஒரு ஈசன் கிட்ட அப்படி ஒரு அன்பு ஒழுக அப்படியெல்லாம் அங்கங்க ஈசனுக்கு பல பெயர்கள் காயின் பண்ணுவார். எங்கள் கோமள கொழுந்து போற்றி, வருக வருக என்று என்னை நின்பால் வாங்கிட வேண்டும் போற்றி. நீ என்ன வான்னு கூப்பிட்டுக்கோ, உங்ககிட்ட என்னோட சாமர்த்தியத்துல நான் ஒன்றும் உங்ககிட்ட வந்துட முடியாது. நீ வான்னு கூப்பிட்டேனாக்க அது வந்து இட் வில் ஹேப்பன். அதனால நீ என்னை வான்னு கூப்பிடேன். வருக என்று என்னை நின்பால் வாங்கிட வேண்டும் போற்றி, தருகனின் பாதம் போற்றி, தமியனேன் தனிமை தீர்த்தேன். அவரோட திருப்பாதத்தை கொடு. திருப்பாதம்ங்கிறது அவரோட அனுபவம் தான், அவரோட அந்த பிரசன்ஸ் தான். என்ன சொல்றார்? தமியனேன் தனிமை தீர்த்தேன்.
தனிமைங்கிறது நம்ம சாதாரணமா இந்த மேனிஃபெஸ்டேஷன்ங்கிற ரேஞ்சில், இந்த பிளேன்ல, இந்த மேனிஃபெஸ்டேஷன்ங்கிற பிளேன்ல வந்து தனிமைங்கிறத வந்து எப்படி டிஃபைன் பண்றோம்னா, நம்மள மாதிரியே இன்னொரு ஆளோ ஏதோ ஒண்ணு கூட இருக்கணும், இல்லைன்னா அது தனிமை அப்படின்னு சொல்றோம். ஆக்சுவலா வாஸ்தவத்துல தனிமைங்கிறது வந்து இருக்கிற பொருள் இது, அதுவே அது ஒரே பொருள் தான். அதனால அதுதான் ஒருவனே போற்றி. அதுக்கு வந்து இட் ஹேஸ் டு பி ஆல் பை இட் செல்ஃப். இந்த இங்கிலீஷ்ல 2 வார்த்தை இருக்கோ இல்லையோ, ஒன் இஸ் பீயிங் லோன்லி, அதர் இஸ் பீயிங் இன் சாலிட்யூட். சாலிட்யூட் வந்து இந்த லோன்லியில வந்து ஒரு தாபம் இருக்கு, நான் அப்படி தனியா இருக்கேன், எனக்கு ஏதோ சப்போர்ட்டுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது. சாலிட்யூட் வந்து அது கிடையாது. பீயிங் அப்சார்ப்ட் இன் ஒன் செல்ஃப் அண்ட் என்ஜாயிங் தட் பீயிங் ஒன்னஸ். நான் தனியா இருக்கேன் அப்படிங்கிற அந்த சென்சேஷன் இல்லை, ஏகமா இருக்கிறத வந்து அப்படியே அனுபவிச்சுட்டு அமைதியா ஆனந்தத்துல இருக்கிறது. அதுதான் இதான் அங்கே மைண்ட் இருக்கு. இந்த ஐடலுக்கும் குவைட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஐடலும் ஒன்றும் வேலை இல்லாம இருக்கிறது, குவைட்டும் வந்து ஒன்றும் கர்மால ஈடுபாடு இல்லை. ஆனா ஐடலா இருக்கிறச்ச மனசு பிடிங்கிட்டே இருக்கு, மனசு வேலை செஞ்சுட்டே இருக்குன்னா அது வந்து ஐடல் ஸ்டேட். அது இட்ஸ் நாட் அ வெரி ஹெல்த்தி ஸ்டேட். பீயிங் குவைட் இஸ் யூ ஆர் நாட் இன்வால்வ் இன் ஆக்ஷன், பட் மனசும் சலிக்கல, எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாம, எதுலேயும் இன்வால்மெண்ட்டும் இல்லாம அப்படியே அமைதியா அடங்கி தன்னிலையில இருக்கிறதுங்கிறது பீயிங் குவைட். அதே மாதிரி தான் அது தனிமைனாக்க. தனிமை தீர்த்தேன்னா அப்ப நீ எனக்கு யாராவது இங்க லோகத்துல யாரையாவது கம்பெனிக்கு ஆளை ஏற்பாடு பண்ணி கொடுங்கிற அர்த்தம் இல்லை. உன்னுடைய நிலை, நீ எப்படி ஏக பொருளா ஒருவனா இருந்து அந்த அது தனியா இருக்கேன் சேர்ந்து இருக்கேங்கிற அந்த சென்சேஷனே இல்லாம இருப்பு மாத்திரமா இருக்கியோ, அந்த நிலை வந்து எனக்கும் சித்திக்கும்படியா. நான் இப்ப ஒரு ஜீவ பாவத்தோட இருக்கிறதுனால நான் தனியனா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு சென்சேஷன் இருக்கு. அதை தீர்த்து தருகனின் பாதம், உன்னுடைய அனுபவ நிலைய கொடுத்து, இந்த ஜீவ போதத்துல நான் இப்படி இருக்கிறவன் அப்படி இருக்கிறவன் தனியா இருக்கிறவன் அப்படிங்கிற அந்த பாவத்தை போக்கி இந்த அனுபவ நிலையில அமைதியா இருக்கக்கூடிய தன்மையை வந்து எனக்கு அனுகிரகம் பண்ணுப்பா அப்படின்னு ஒரு நமஸ்காரம். தீர்த்த அன்பாய அன்பர்க்கு அவரினும் அன்ப போற்றி. என்ன விளையானே அவரு தீர்த்தன்னு அங்கங்க ஈஸ்வரி அவரே ஒரு சுத்தம். தீர்த்தம்ங்கிறதே வந்து சுத்தம் பண்ணக்கூடிய எலிமெண்ட். ஜலம் தான் வந்து முக்கியமான தீர்த்தம், எல்லாத்தையும் வந்து சுத்தம் பண்ணக்கூடியது ஜலம். ஈசன் வந்து அவரே ஒரு தீர்த்த ஸ்வரூபி. அவரோட சந்நிதிக்கு போனாலே சுத்தமாயிடும் ஜீவன், அவரோட பிரசன்ஸ்லயே சுத்தமாயிடும். அவரே தீர்த்த ஸ்வரூபியா இருக்கார். அவரோட நீர்மை நம்ம ஆணைக்கு அண்ணல் தான். அவரு வந்து தீர்த்த ஸ்வரூபி, ஜலரூபமாவும் இருக்கிறவர், தீர்த்த ஸ்வரூபி. அவர்கிட்ட யாராவது அன்பு ஈஷா நான் உங்ககிட்ட அன்பா இருக்கேன்னு நம்ம போய் கிளைம் பண்ணிக்கிறோம். ஏதோ கிளைம் பண்ணிக்க என்ன இருக்கோ தெரியாது, ஏதோ கிளைம் பண்ணி நான் உனக்கு அன்பன்பா அப்படின்னு போய் அவர்கிட்ட சொன்னாக்க அவர் வந்து அவளுக்கு அன்பனா ஆயிடுவாராம். ஏன்னா அவரு அப்படி ஒரு தீர்த்த ஜலரூபமா அப்படி ரொம்ப நெகிழ்ச்சியோட இருக்கிறவர். அன்பாய அன்பர்க்கு அவரினும் அன்பை போற்றி. அண்ட் ஆப்வியஸ்லி ஹி இஸ் கிரேட்டர் இன் டிகிரி. அவர்கிட்ட அடியார்கள் அன்பு பூண்டிருக்கான்னா அவளை விட அன்பு அவருக்கு தான் இருக்கு அவள்கிட்ட. அவரினும் அன்பை போற்றி. பேர்ந்தும் என் பொய்மை ஆட்கொண்டு பேர்ந்தும் என் பொய்மை ஆட்கொண்டு அருளிடும் பெருமை போற்றி. என்னுடைய பொய்மை அவர் அப்படி சொல்லிக்கிறார். அதான் பொய்மைன்னா அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் தான். அந்த இண்டிவிஜுவல் சென்ஸை வந்து கம்ப்ளீட்டா பெயர்த்து எடுத்து ஆட்கொண்டு அருளிடும் பெருமை அது ஈசனுக்கு தானே இருக்கு. யாருமே எப்பேற்பட்டவாளா இருந்தாலும் தன்னோட சாமர்த்தியத்தினால வந்து தன்னோட ஜீவ போதத்தை வந்து கரைச்சி இல்லாம பண்ணிக்க முடியாது. அந்த பொருள் தன்கிட்ட அப்சார்ப் பண்ணிக்கும் போதுதான் வந்து
அந்த லிமிட்டெட் எக்ஸிஸ்டன்ஸ் வந்து கம்ப்ளீட்டா போகும். அந்த வைபவம் இருக்கிறவர் ஆட்கொண்டு அருளிடும் பெருமை. அது அந்த வைபவம் வந்து அவருக்கு மட்டுமே உரியது, அந்த பரம்பொருளுக்கு மட்டுமே உரியது. அந்த ஒரு ஜீவன் வந்து தன்கிட்ட சேரறதுக்கு பக்குவம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தாருனாக்க அந்த ஜீவனை எடுத்து தன்கிட்ட கலத்திக்க கூடின அந்த பெருமையுடையவனே உனக்கு ஒரு நமஸ்காரம். ஆர்ந்த நஞ்சு அயின்று வானோர்க்கு அமுதம் ஈ வள்ளல் போற்றி. அதுவும் ஈஸ்வரோட ஒரு தாய்மை, மாத்திருத்துவ. எப்படி அம்மா வந்து குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப சின்ன குழந்தையா, அந்த பால் குடிக்கிற குழந்தையா இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஏதாவது கடுமையான மருந்து கொடுக்கணும் அப்படின்னா ஐயோ அந்த குழந்தையோட சிஸ்டம் அதை தாங்காது அப்படின்னுட்டு அம்மா அந்த மருந்து சாப்பிட்டுட்டு தன்னோட பாலை கொடுத்து குழந்தைக்கு அதனால அது குணம் ஏற்படட்டும்னு கொடுப்பாளாம். அது அது ஏதோ செய்யுள்ளா இருக்கு. அப்படி குழந்தைக்காக அம்மா வந்து மருந்து சாப்பிட்றவள் அப்படின்னுட்டோ இவர் வந்து அது என்ன பண்றார், அந்த அமிர்த மதனம் பண்ணினாலும் வார்கடலை போய் கடைஞ்சு அமிர்தம் அவளுக்கு என்னன்னா தாங்கள்லாம் வந்து இதை சாப்பிட்டு அமிர்தத்தை சாப்பிட்டு நீண்ட நாள் வாழணும். எட்டர்னலா யாரும் இருக்க முடியாது, எப்படியும் எல்லாம் ஒரு நாள் எண்டாகணும். பட் நீண்ட நாள் வாழணும். அது வாழற நாள்ல வந்து ஓல்டேஜ் டிசீஸு அந்த தொல்லைகள்லாம் இல்லாம சௌக்கியமா சுகபோகங்கள் பண்ணிட்டு சொர்க்கலோகத்துல வாழணும் அப்படின்னுட்டு தேவதைகள்லாம் போய் அமிர்தத்தை கடையணும்னு ஒரு ப்ராஜெக்ட் தொடங்கினா. ஆனா அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்தது என்னன்னா பயங்கரமான விஷம், யாராலையுமே ஹேண்டில் பண்ண முடியாம அது அப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, லோகத்துல இருக்கிற சகல ஜீவன்களும் அழிஞ்சு போயிடுங்கிற மாதிரி ஒரு விஷம் கிளம்பித்து. என்ன பண்றதுன்னு தெரியல, யாரோட சாமர்த்தியத்துக்கும் அதை ஹேண்டில் பண்ற மாதிரி இல்லை. அதனால வந்து நேர ஈசன்ட்ட போய் ஈஷா நீ தான் ரக்ஷை பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த விஷத்தை ஃபுல்லா அப்படியே எடுத்து யாரையும் பாதிக்காம இருக்கிறதுக்கு தான் வாயில ஊத்தின்ட்டார். தன்னோட சிஸ்டம்க்கு போகட்டும், தன்னோட சிஸ்டம் உள்ள ஏதோ ஜீவன்கள்லாம் இருக்குன்னா அதுக்கும் பாதிக்கப்படாது அப்படின்னுட்டு கழுத்தோட நிறுத்திட்டு விட்டார். வச்சுட்டு அப்படியே கழுத்துல அப்சார்ப் ஆகி அது ஒரு மணி மாதிரி ஆயிடுத்து. இது எதை குறிக்கிறது அப்படின்னா ஜீவன்கள் வந்து ஈசன் கிட்ட அமிர்த அனுபவம் வேண்டி பிரார்த்தனை பண்ணித்து அப்படின்னு சொன்னா அதுக்கு அமிர்தம் அந்த அமிர்த நிலையில நிக்கிறதுக்கு, அதாவது அந்த போத நிலையில பூர்ணமா நிக்கிறதுக்கு வந்து என்னென்னலாம் வாசனைகள்லாம் விஷம் மாதிரி தடையா இருக்கோ அது எல்லாத்தையும் குருவா அவர் ஏத்துக்கிறாராம். அந்த ஜீவனோட அனுபவ நிலைக்கு தடையா இருக்கக்கூடிய விபரீதங்கள் எல்லாம் வந்து விஷத்தை தான் எடுத்து பானம் பண்ணின மாதிரி அதை வந்து ஏத்துண்டு அதை தன் கழுத்திலேயே நிறுத்திண்டு அந்த ஜீவனுக்கு அமிர்த அனுபவத்தை கொடுக்கிறார். ஆர்ந்த நஞ்சு அயின்று வானோர்க்கு அமுதம் ஈ வள்ளல் போற்றி. அதெல்லவோ வள்ளல் தன்மை. விஷத்தை தான் எடுத்துண்டு அவளுக்கு தேவதைகளுக்கு வந்து அமிர்தத்தை வந்து ஈந்துட்டார். அமிர்தம் வந்தப்ப ஏன்பா விஷம் வந்ததோனும் அதெல்லாம் நான் தானே குடிச்சேன், எனக்கு ஒரு போர்ஷன் கொடுங்கோலேன் அமிர்தத்துலன்னு கேட்கல. அது அந்த பக்கமே போல, அவர் தலையே போட்டுக்கல. அந்த அவளுக்கு அப்படியே விட்டுக்குழு கம்ப்ளீட்டா அவளோட போகமா இருக்கட்டும்னு விட்டுட்டு என்னென்ன வந்து விட்டார். அப்படி இருக்கிற வள்ளல், வள்ளலே உனக்கு ஒரு நமஸ்காரம். ஆந்தனின் பாதம் நாயேற்கு அருளிட வேண்டும் போற்றி. அண்ணாமலையானே, உன்னோட அந்த அனுபவ நிலை, உன்னுடைய திருப்பாதம், அந்த அனுபவ நிலைய வந்து நாய் மாதிரி சஞ்சலமா இருக்கிறவனா இருந்தாலும் எனக்கு பக்குவப்படுத்தி எனக்கு உணரும்படியா கொடுக்கணும் நீ. அதுதான் அந்த விஷத்தை எடுத்துட்டு அமிர்த அனுபவம் கொடுக்கற அந்த ப்ராசஸ். நாயேற்கு பாதம் அருளிட வேண்டும் போற்றி. சஞ்சலமா இந்த இருக்கக்கூடிய இந்த ஜீவனுக்கும் வந்து உன்னுடைய அனுபவ நிலையை தரணும்பா அப்படி சொல்லி ஒரு நமஸ்காரம். அடுத்த பாடல். போற்றி இப்புவனம் நீர் தீ காலொடு வானம் மானாய் போற்றி எவ்வுயிருக்கும் தோற்றமாகி நீ தோற்றம் இல்லாய். அண்ணாமலை
போற்றி இப்புவனம் நீர் தீ காலோடு வானம் ஆனாய். என்ன ஒரு நமஸ்காரம். ஈசனை வந்து பூஜை பண்றோம், நம்மளோட ஒரு ஆராதனை மூர்த்தியா பார்த்து பூஜை பண்ணிட்டு நமஸ்காரம் பண்றோம். கோவில்ல போய் மூர்த்தமா பார்த்து நமஸ்காரம் பண்றோம். எல்லாமே அதுவும் நமஸ்காரம், அது ஒன்றும் தோஷம் இல்லை. இவரோட விஷன் எப்படி இருக்கு அப்படின்னா, பூமியாவும் ஜலமாவும் அக்னியாவும் காற்றாவும் ஆகாசமாவும் அது ஐம்பூதங்களா இருந்து ஐம்பூதங்களால ஆக்கப்பட்ட இந்த லோகத்துல சகல பொருட்களாவும் இருந்து இந்த கான்ஸ்டிடியூவன்ஸ், இந்த உலகத்துல ஏதாவது ஒரு பொருள் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம வச்சுட்டு இருக்கிற புக்கோ இல்ல ரூம்ல இருக்கிற டேபிள் சேரோ இல்ல வாசல்ல இருக்கிற மரமோ எதிர்த்த மாதிரி இருக்கிற பில்டிங்கோ செவுரோ எதா இருந்தாலும் எவ்ரி திங் இஸ் மேட் ஆஃப் அந்த ஐம்பூதங்கள், பிருத்வி ஜலம். அந்த ஐம்பூதங்களாவும் ஈசன் தான் இருக்கார். அதனால அதால ஆக்கப்பட்ட எல்லா பொருட்களாவும் நீதான் இருக்கே அப்படின்னு பார்த்து அவருக்கு ஒரு நமஸ்காரம். அதுல அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் அப்படியே அடக்கிறது, எல்லாமாவும் நீதான் இருக்க அப்படின்னு பார்த்து. நம்ம சுந்தரர் பெருமான் எப்படியெல்லாம் சொல்லுவார், அங்கங்க நாவுக்கரச பெருமான் பதிகங்கள்லயும் வரும். அப்படி எல்லாமா இருக்கிறவனே உனக்கு ஒரு நமஸ்காரம். காலோடு வானமானாய் போற்றி எவ்வுயிருக்கும் தோற்றமாகி நீ தோற்றம் இல்லாய். அதோட அந்த அகண்ட நிலையே அவருக்கு இந்த ஐம்பூதங்களால ஆன லோகத்துல எல்லா இந்த உருவத்தோட இருக்கக்கூடிய பல பொருட்களுக்கும் ஆதாரமா, அதோட அப்பியரன்ஸுக்கு காரணமா இருக்கிற இருப்பா நீதான் இருக்க. ஐம்பூதங்கள்ல அதோட தன்மையா இருந்து அந்தந்த உருவத்துல நீதான் இருக்க. ஆனா உனக்கு வந்து தோற்றம் கிடையாது. இதான் திருமூல தேவர் ரொம்ப அழகா சொல்றாரு அது திருமந்திரத்துல, இந்த கான்செப்ட. எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற பொருள், ஆனா அது வந்து எந்த ஒரு தன்மையினாலையும் லிமிட் பண்ண முடியாது. எந்த பொருளும் அது இல்லை, ஆனா அது இல்லாம எந்த பொருளுமே இல்லை. எல்லாத்துக்கும் ஆதாரமா அதுதான் இருக்கு. இவரே சொல்லுவாரு இங்க பின்னால கோயில் திருப்பதிகத்துல, இது ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்று இல்லை. நீ இந்த இந்திரியங்கள் மனசுக்கு வேத்தியமா இருக்கிற ஒரு பொருளும் நீ இல்லை, ஆனா நீ இல்லாம இது எதுவுமே இல்லை. என்னது ஐயோ என்னமோ ஆயிடுச்சு, எங்க போச்சுன்னு தெரியும், என்னமோ போயிடுச்சு. இது என்ன, எவ்வுயிருக்கும் தோற்றமாகி நீ தோற்றம் இல்லாய். இந்த அப்பியரன்ஸ் வேர்ல்டுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரமா இருந்து அதுக்கெல்லாம் அப்பியரன்ஸை கொடுக்கற பொருளா இருக்கிறவன். ஆனா அதுக்கு வந்து தோற்றம்ங்கிறது கிடையாது, உண்டாகிறதுங்கிறது கிடையாது, அப்பியரன்ஸும் கிடையாது. அந்த இந்த காணப்படுறது எல்லாமே வந்து அந்த பொருள் தான்னாலும் இதுதான் அதுவா அப்படி. இப்ப நம்ம அதாவது பிள்ளையார் வந்து பரபிரம்மம் தான், ஆனா பரபிரம்மம் வந்து பிள்ளையார் மட்டும் இல்லை இல்லையா? அந்த மாதிரி அது வந்து எல்லா பொருளும் அதுதான், ஆனா எந்த பொருள்லயும் அது இல்லை, எந்த பொருளுக்கும் லிமிட்டடா அது இல்லை, எந்த பொருளோட ஃபீச்சர்ஸும் அதோட ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கிறவர் தனக்குன்னு வந்து உத்பவம்ங்கிறது கிடையாது, அப்பியரன்ஸுங்கிறது கிடையாது, ஆனா எல்லா பொருட்களோட உத்பவத்துக்கும் அப்பியரன்ஸுக்கும் ஆதாரமா இருக்கிற பொருள். அப்படி இருக்கிறவனுக்கு ஒரு நமஸ்காரம். போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராய் ஈரின்மையானாய். அதேதான் உத்பவம் இருப்பு சொன்னார். அடுத்தது வந்து ஈரு, எண்ட் பாயிண்ட். அவருக்கு பிகினிங்கும் கிடையாது, எண்டும் கிடையாது, எட்டர்னல், பியாண்ட் டைம் அண்ட் ஸ்பேஸ். ஆனா எல்லா பொருட்களும் உண்டாகிறது அவரோட ஆதாரத்துல தான், இருக்கிறதும் அவரோட ஆதாரத்துல தான், இயங்கிறதும் அதோட செயல்பாடுகளோட ஆதாரத்துல தான், அடங்கிறதும் அதுலதான், எல்லாத்தோட எண்டும் அதுலே தான். எதுல உண்டாச்சோ அதுலே தான் அடங்க போறது, இருக்கும்போதும் அதுலயே தான் இருக்கு, அதுவாத்தான் இருக்கு, அதுக்கு அந்நியமா இருப்பே கிடையாது எல்லா பொருட்களும். அப்படி
எல்லா பொருட்களுக்கும் எண்டு பாயிண்டாவும் இருக்கிறவர், ஆனா தனக்கு எண்டு பாயிண்ட்ங்கிறதே இல்லாதவர். போற்றி ஐம்புலன்கள் நின்னை புணர்கிலா புணர்க்கையானே. அதாவது ஐம்புலன்களால அறிய முடியாத பொருள் அது. ஆனா புணர்ச்சிங்கிறது சேர்றதுன்னா இரண்டு அற கலக்கிறது. இந்திரியங்களால அதை சேர முடியாது. இந்திரியங்களோட சேர்க்கைங்கிறது திரிபுட்டியில இருக்கக்கூடிய சேர்க்கை. கண்ணு ஒரு பூவை பார்க்கறது அப்படின்னா கண்ணு பூவா ஆக முடியாது. அது ஆக்சுவலி சிருஷ்டியில கண்ணுதான் பூவா ஆயிருக்கு. அதாவது கண்ணுங்கிற இந்திரியமும் கண்ணோட பார்வைங்கிறதும் கண்ணால பார்க்கப்படுற பொருளும் அந்த ஒரே பொருள் தான் ஆயிருக்கு. ஆனா இப்ப விவகாரத்துல கண்ணு பூவா ஆக முடியாது. கண்ணு பார்க்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் தான், பூ பார்க்கப்படுற பொருள் தான். இந்த வஸ்து இருக்கே, இந்த மூலப்பொருள் இருக்கே, அது கலக்கிறது அப்படின்னாக்கா அதோட புணர்ச்சிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னாக்க அந்நிய தன்மை இல்லாம, ஏன்னா அதுக்கு இந்த இந்திரியங்கள்லாம் கிடையாது, பாக்குறது கேட்கறதுங்கிறதுலாம் கிடையாது. அதுவா அதுக்கு இருக்கிற ஒரே தன்மை இருப்புங்கிறது தான். அதனால அதோட சேரறது அப்படின்னு சொன்னாக்க அதுவாவே ஆகிறது தான். அதுக்கு அந்நியமா அது எதுவும் கிடையாது. ஐம்புலன்களால சேர முடியாத பொருள். ஆனா சேர்க்கை அப்படிங்கிறதே தன்னுடைய தன்மையா இருக்கிற ஒரே பொருளா இருக்கிறவனே. எல்லாம் அவரோட தத்துவங்கள்னு சொல்றது, அது என்னன்னு சொல்றது தெரியல. அது அதோட தன்மை, அது உணர்ந்து அதுக்கு நமஸ்காரம் அப்படி இருக்கிறது. ஐம்புலன்கள் நின்னை புணர்கிலா புணர்க்கையானே. அப்படி இருக்கிறவனே, எல்லாத்தையும் தன்பால் ஐக்கியப்படுத்திக்க கூடினவனே, தன்னுடைய இருப்பு நிலைய தன்னை சேர்ற எல்லா பொருட்களுக்கும் தன்னுடைய இருப்பு நிலையே கொடுத்து தன்மயமா ஆக்க வல்லவனே, உனக்கு ஒரு நமஸ்காரம். அப்படியா காருண்யத்தி இரங்கல் முடிக்கிறோம். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம்ம நேத்திக்கு பார்த்த என்னது காருண்ய தீரங்கள். காருண்ய தீரங்கள் 9வது பாடல் தப்பா படிச்சிருக்கோம். அது அந்த அனுபவம் ஃப்ளோ, என்னத்தை படிச்சாலும் அனுபவமா இருக்கு, அது தப்பா படிக்கிறோங்கிறது தெரிய மாட்டேங்குது. சாரி. தீர்ந்த அன்பாய அன்பர்க்கு அவரினும் அன்பை போற்றி. அது அதாவது எந்த அடியார்களுக்கு இந்த துவைத்த பாவத்துல இருக்கிற எக்ஸிஸ்டன்ஸ் போரும் அப்படின்னு அந்த ஜீவனோட தாகம் தீர்ந்தவர்கள், அப்படி இருக்கிற அன்பர்களுக்கு அவளோட அன்பை விட அதிகமா அன்பு பூண்டு அவகிட்ட ரிலேட் ஆகிறாராம். நம்ம ஆனைக்காவோட வேலைதான் அது. அதுதான் அது தீர்த்தர்னு படிக்க வச்சுட்டு. அது அவர் அப்படித்தான், அவரோட நேச்சர் அப்படிதான். அன்பாய என்ன அன்பருக்கு அவரினும் அன்பை போற்றி. நம்ம நாவுக்கரசு பெருமான் ஆனைக்கா அண்ணல ஸ்துதி பண்ணும்போது அதான் சொல்லுவார். அவர்கிட்ட போய் ஆனைக்கா அண்ணல்கிட்ட நான் உனக்கு அன்பன்பான்னு சொன்னா அவர் நம்மளுக்கு அன்பன் ஆயிட்டு வரோம். அது அப்படி ஒரு நீர்மை. தீர்ந்த அன்பாய அன்பர்க்கு அவரினும் அன்பை போற்றி, பேர்ந்தும் இல்ல என்னது பேர்ந்தும் என் பொய்மை ஆட்கொண்டு அருளிடம் பெருமை போற்றி. அதான் அப்படி ஒரு நீர்மை இருக்கிறதுனால ஒரு ஜீவனுக்கு என்னதான் தோஷங்கள் இருந்தாலும் அதை கடந்து, அதாவது சரி பண்ணி, அதாவது நம்மளுக்கே அந்த நம்ம ஆத்துல குழந்தை இருக்குன்னா அந்த பாவம் இருக்கும். அதனால நம்ம என்னன்னா புரிஞ்சுக்கலாம். வாத்சல்ய பாவத்துல ஏதோ தப்பு பண்ணினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உனக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு விட மாட்டோம் இல்லையா? அந்த மாதிரி ஆட்கொண்டு அருளிடும், எப்படியோ அந்த ஜீவனை தன் இதுல அருள் வலையில கொண்டு வரக்கூடியன்னு அவனுடைய பெருமை, அதுக்கு ஒரு நமஸ்காரம். அப்படியெல்லாம் அந்த ஈஸ்வரனோட பெருமையை அனுபவிச்சு அவருக்கு நமஸ்காரம் பண்றார். வார்ந்த நஞ்சு ஐன்று வானோர்க்கு அமுதம் ஈ வள்ளல் போற்றி. அதுவும் அதோட எக்ஸ்டென்ஷன் தான். மல பரிபாகம் இல்லாத, அதாவது பக்குவம் இல்லாத ஜீவன்களுக்கு அந்த ஜீவன்களோட தடைகள் எல்லாத்தையும் தான் ஏத்துண்டு அந்த ஜீவனுக்கு அவர்கிட்ட கனெக்டடா ஆனதுல இருந்து அமிர்த அனுபவத்தை
அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளல். அப்படி இருக்கிறவனுக்கு ஒரு நமஸ்காரம். ஆர்ந்தனின் பாதம் நாயேற்கு அருளிட வேண்டும் போற்றி. பூர்ணமா உன்னோட அந்த அனுபவம் எனக்கு சித்திக்கணும்பா, அதுக்கு கிருபை பண்ணு அப்படி சொல்லி ஒரு நமஸ்காரம். அப்புறம் 10வது பாடல் தான் பார்த்துட்டோம்.